கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி அரியணை ஏறினதுக்கு அப்புறமா செஞ்சிருக்கக்கூடிய உருட்டுக்கலான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது மக்களுடைய குறைகள், பல்வேறு தரப்பட்ட குறைகள், சொத்து பிரச்சனையா, அது மட்டும் இல்லாமல் பட்டா வாங்கணும், சிட்டா வாங்கணும், மகளிர் உரிமை தொகை வாங்கணும், ஆதார் அட்ரஸில் பேர் மாற்றணும், இப்படி பல்வேறு விதமான மக்களினுடைய பிரச்சனைகளை மனு மூலமாக நீங்கள் எழுதி அதை முதலமைச்சர் அலுவலகம் வரைக்குமே நீங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் சமீபத்தில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருபுவனம் அந்த பகுதியில் வைகை ஆற்றுல மிக பெரிய அளவு மிதந்து வந்தது. இதுவே உங்களுடன் ஸ்டாலின் இந்த ஒரு திட்டமானது படுதோல்வியை சந்தித்ததற்கு மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கப்படுது. திமுக அரசாங்கம் மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. இதே போல கடந்த 4.5 வருஷமா தமிழ் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களினுடைய நிலைமையானது என்ன ஆனது அப்படின்ட்டு மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஐரோப்பா பயணம் மற்றும் ஒரு தோல்வி பயணமா அமைஞ்சிருக்குது. இதற்கு முன்னாடி தமிழக முதல்வர் 4 முறை அரசு முறை பயணமா தமிழகத்தை விட்டு தாண்டி பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு. இது 5வது முறையா ஜெர்மனி அப்புறம் இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரு. இந்த பயணமானது முழுக்க படுதோல்வியை சந்திச்சிருக்குது. எதனால அப்படின்னா அவங்க ஈர்த்து வந்திருக்கக்கூடிய முதலீடுகளானது வெறும் 15,000 சில்லற கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா 17,000 சில்லற பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடந்த காலகட்டத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012வது வருஷத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஒரே ஒரு முறை வர்த்தக மாநாடு நடத்தி மிக பெரிய அளவு முதலீடை ஈர்த்தாங்க. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டானது எழுது. தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கா ரேஷன் கிடைக்கல, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் மக்கள் அச்சுறுத்தலோடையே இருக்கக்கூடிய இதே வேளையில எங்கு பார்த்தாலும் திமுகவினுடைய விளம்பரம், அதற்கு மிக பெரிய அளவு மக்களினுடைய வரி பணம் வீணாகுது அப்படின்றது மக்களுக்கு மிக பெரிய அளவு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் திமுகவினர் உருட்டக்கூடிய உருட்டுகள் எல்லாத்துக்கும் பதிலாக 2026 சட்டமன்ற தேர்தலானது அமையும் அப்படின்ட்டு பொதுமக்கள் சொல்றாங்க.